தஞ்சை பெரிய கோவிலில் நடைபெற்ற நவராத்திரி விழாவில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் மாணவிகள் பரதநாட்டியம் ஆடியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. பெரிய கோவில் நந்தி மண்டபத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நாட்டிய குழுவினரின் கலை நிகழ்ச்சிகள் தினமும் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் 4ஆம் நாளில் நடைபெற்ற நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியின் போது திடீரென மழை பெய்தது. இருப்பினும் மழையை பொருட்படுத்தாமல் மாணவிகள் அபிநயத்துடன் நடனமாடினர். தேசிய விருது பெற்ற பிரபல திரைப்பட நடிகர் MS பாஸ்கர் தனது விருதை விஜயகாந்த் நினைவிடத்தில் வைத்து ஆசி பெற்றார். 71வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழா அண்மையில் நடைபெற்றது. இதில் பார்க்கிங் படத்தில் சிறப்பாக நடித்திருந்த MS பாஸ்கருக்கு சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது வழங்கப்பட்டது. இந்நிலையில் விருதுடன் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு வந்த MS பாஸ்கர் விஜயகாந்த் நினைவிடத்தில் வைத்து வணங்கி ஆசி பெற்றார். வாய்ப்பு கிடைத்தால் செங்கோட்டையனை சந்திப்பேன் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்தார். திருவள்ளூர் மத்திய மாவட்ட அமமுக சார்பில் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் அம்பத்தூரில் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கலந்து கொண்டார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையனை தான் சந்தித்ததாக வந்த செய்தியை தொலைக்காட்சியில் பார்த்துதான் தெரிந்து கொண்டதாகவும், வாய்ப்பு கிடைத்தால் அவரை சந்திப்பேன் என்றும் கூறினார். வாய்ப்பு கிடைத்தால் சந்திப்பேன். கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கராத்தே மாஸ்டர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தனியார் கலாச்சார அகாடமியில் கராத்தே மாஸ்டராக இருந்த சூலூரை சேர்ந்த அருண்குமார் சில மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்த காவல்துறையினர் அருண்குமார் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். இந்நிலையில் அருண்குமார் மதுவில் தூக்க மாத்திரைகளை கலந்து குடித்து தற்கொலைக்கு முயன்றதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தனது புகைப்படங்கள் உள்ளிட்ட தனியுரிமையை பாதுகாக்க உத்தரவிடக் கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நடிகர் நாகார்ஜுனா மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு நீதிபதி தேஜஸ்கரியா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தனது பெயர் மற்றும் புகைப்படம் இணையதளத்தில் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என நாகார்ஜுனா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் சில இணைய பக்கங்களில் நாகார்ஜுனாவின் படம் பயன்படுத்தப்படுவதாகவும், அதை கிளிக் செய்தால் ஆபாச தளங்களுக்கு செல்வதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாதங்களை கேட்ட நீதிமன்றம் இதுகுறித்து விரைவில் உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றது. நீலகிரி மாவட்டம் உதகையில் வளர்ப்பு நாய்களை வேட்டையாடி பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் சிறுத்தையை பிடிக்க கூண்டு வைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு மாதமாக தாவரவியல் பூங்கா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுற்றித் திரியும் சிறுத்தை 20க்கும் மேற்பட்ட நாய்களை வேட்டையாடியுள்ளது. இந்த சிறுத்தையை பிடிக்க கூண்டு வைத்துள்ள வனத்துறையினர் 2 நவீன கேமராக்களை பொருத்தி கண்காணித்து வருகின்றனர். 10க்கும் மேற்பட்டோர் இந்த பணியை மேற்கொள்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆவல் நாயக்கன்பட்டி கிராமத்தில் சித்தப்பாவை இளைஞர் வெட்டி சாய்த்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. சகோதரர்களான பூபதி மற்றும் மாது ஆகியோருக்கு இடையே 86 சென்ட் நிலத்தை பங்கு பிரிப்பதில் தகராறு இருந்து வந்துள்ளது. இருவருக்கும் இடையே ஏற்பட்ட முதலில் தம்பி மாது தாக்கியதில் அண்ணன் பூபதி காயமடைந்து படுத்த படுக்கையானார். இதனால் ஆத்திரத்தில் இருந்தவருடைய மகன் திருப்பதி சித்தப்பா மாதுவை காக்கங்கரை பகுதியில் வைத்து சரமாரியாக வெட்டி தப்பி ஓடினார். பலத்த காயமடைந்த மாதுவுக்கு தருமபுரி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்படக்கூடிய நிலையில் தலைமறைவான திருப்பதியை காவல்துறையினர் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே விசைத்தறி தொழிலாளியும் அவரது மனைவியும் தூக்கிட்டு தற்கொலை செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குளத்துக்காடு பகுதியில் வசித்து வந்த கேசவராஜ் சாந்தி தம்பதி தங்களது 3 மகள்களுக்கும் திருமணம் செய்து வைத்த நிலையில் 5 ஆண்டுகளாக தனியாக வாழ்ந்து வந்தனர். இந்நிலையில் கேசவராஜுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு வேலைக்கு செல்ல முடியாமல் இருந்தார். இதனால் மனவேதனையில் இருந்த சாந்தியும் கேசவராஜும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வைகை கூட்டுநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாகி வருகிறது. வடுகப்பட்டி வழியாக பெரியகுளம் கீழவடகரை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு செல்லும் கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு உடைப்பு ஏற்பட்டுள்ளது. குழாய் உடைப்பை சீரமைக்காததால் தினசரி லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வெளியேறி சாலையில் தேங்குவதால் போக்குவரத்தும் பாதிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் வழக்கறிஞர்கள் மீதான தாக்குதல் மற்றும் கொலை சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக குற்றம் சாட்டி சென்னை உயர்நீதிமன்றம் அருகே வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் மோகனகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காவல்துறையினர் வழக்கறிஞர்கள் மீது பொய் வழக்கு போடுவது அதிகரித்திருப்பதாக குற்றம் சாட்டினர்.
வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்துவதற்கான அறிவிப்பை அரசு வெளியிட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். நாகை அருகே கீழையூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்களில் புகையான் நோய் தாக்குதலால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதுவரை சுமார் 200 ஏக்கர் பரப்பளவு பயிரில் புகையான் நோய் தாக்குதலால் பயிர்கள் முற்றிலுமாக பதறாக மாறிவிட்டதால் விவசாயிகள் செய்வதறியாமல் தவிப்புக்கு ஆளாகியுள்ளனர். சுமார் 20 நாட்களில் அறுவடை செய்ய வேண்டிய சூழலில் நோய் பாதிப்பு குறித்து வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட விவகாரத்தில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். காமாட்சியம்மன்பேட்டையைச் சேர்ந்த வேணு என்பவர் புதன்கிழமையன்று வழக்கம் போல தனது 4 வயது மகன் யோகேஷை பள்ளியிலிருந்து வீட்டிற்கு அழைத்து வந்தார். அப்போது வேணுவின் கண்ணில் மிளகாய் பொடியை தூவிய அடையாளம் தெரியாத நபர்கள் யோகேஷை காரில் கடத்திச் சென்றனர். இது தொடர்பாக காவல்துறையினர் 6 தனிப்படைகளை அமைத்து விசாரித்து வந்த நிலையில் சிறுவனை கடத்தல்காரர்கள் சாலையோரத்தில் இறக்கிவிட்டு தப்பியோடினர். இந்த விவகாரத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது விக்கி என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். திருவாரூர் மன்னார்குடி அருகே தென்கோவனூரில் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்திருப்பதால் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை உடனே திறக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது குறுவை அறுவடை பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தென்கோவனூர் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 10 நாட்களாக விவசாயிகள் நெல் மூட்டைகளை கொண்டு சென்று அடுக்கி வைத்துள்ளனர். இன்னும் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் 3000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாமல் தேங்கியுள்ளது. திமுக சட்டத்திருத்த குழு தலைவராக மாநிலங்களவை உறுப்பினர் கல்யாணசுந்தரம் நியமிக்கப்பட்டுள்ளார். திமுக சட்டத்திட்ட விதி 18-19 படி நியமிக்கப்படுவதாக அக்கட்சி பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குறித்து பரப்புரையில் அவதூறாக பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோவையில் மாநகர் காங்கிரஸ் சார்பில் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உதகையில் புதன்கிழமை பரப்புரை மேற்கொண்டபோது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பற்றி அவதூறாக பேசியதாக சர்ச்சை எழுந்தது. இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோவை மாநகர காங்கிரஸ் தலைவர் விஜயகுமார் மனு அளித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் விவசாயியை கடத்திய 5 பேர் கைது செய்யப்பட்டனர். ஓலகாசி பகுதியைச் சேர்ந்த தனசேகர் என்பவருக்கும் லத்தேரியைச் சேர்ந்த சுஷ்மா என்பவருக்கும் நிலத்தகராறில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்தது. இந்நிலையில் காவல்துறையினர் என கூறி தனசேகரை 5 பேர் கொண்ட கும்பல் கடத்திச் சென்றது. இது தொடர்பாக தனசேகரின் மனைவி பவித்ரா அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் அவரை மீட்டனர். மேலும் கடத்தலில் ஈடுபட்ட பாபு, விநாயகம், தமிழ்ச்செல்வன் உட்பட 5 பேரை கைது செய்தனர். சென்னை தியாகராய நகரில் கட்டப்பட்டுள்ள புதிய மேம்பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரும் 28ஆம் தேதி திறந்து வைக்கிறார். போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் உஸ்மான் சாலையில் ஏற்கனவே உள்ள பாலத்தை சிஐடி நகர் வரை விரிவுபடுத்தும் பணி 165 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டது. இந்த பணிகள் முடிவடைந்த நிலையில் வரும் ஞாயிற்றுக்கிழமை இந்த பாலத்தை முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். இந்த பாலத்திற்கு மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பழகன் பெயர் சூட்டப்படும் என சென்னை மாநகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சாலையை கடக்க முயன்றவர் மீது இருசக்கர வாகனத்தை மோதியவர்கள் அவரை சாலையோரம் வீசிவிட்டு சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. துவரங்குறிச்சியில் தேசிய நெடுஞ்சாலையை நடந்தபடி கடக்க முயன்ற குட்டுப்பட்டியைச் சேர்ந்த பழனி மீது அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் மோதியது. இதில் பலத்த காயமடைந்த பழனியை இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் சாலையோரம் கிடத்திவிட்டு தப்பியோடினர். அதன்பின் பழனி பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் சிசிடிவி காட்சி அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி அருகே வெள்ளக்குளம் கிராமத்தில் நள்ளிரவில் பைக்கில் உலாவிய கொள்ளையர்கள் ஆடுகளை திருடி சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஆடுகளை வளர்த்து வந்த விவசாயி தையிலம்மாள் வாழ்வாதாரம் இழந்ததாக கவலை தெரிவித்தார். 240 நாட்கள் பணி முடித்த அனைத்து தூய்மை தொழிலாளர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி நெல்லை வண்ணாரப்பேட்டையில் 250க்கும் மேற்பட்ட தூய்மை தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில அரசின் உத்தரவுப்படி தினக்கூலியாக 731 ரூபாய் வழங்க வேண்டும், அனைத்து தொழிலாளர்களுக்கும் அடையாள அட்டை, பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று சொல்லுது சட்டங்கள் எல்லாம்
கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் அருகே மீன்பிடிக்க சென்ற போது நடுக்கடலில் தவறி விழுந்த மீனவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கிராத்தூர் புத்தன் வீடு புதுவயல் பகுதியை சேர்ந்த பிரைசர் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் கேரளாவை சேர்ந்த அலெக்சாண்டர் உட்பட 5 பேர் மீன்பிடிக்க சென்றனர். கடந்த 23ஆம் தேதி நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அலெக்சாண்டர் நடுக்கடலில் தவறி விழுந்து உயிரிழந்தார். அவருடைய உடலை சக மீனவர்கள் மீட்டு கரைக்கு கொண்டு வந்து உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பன்றிகளை திருடி விற்றதாக இளைஞரை அரிவாளால் வெட்டிய 3 சிறார்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். சத்யா நகர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் தாங்கள் வளர்த்து வந்த பன்றிகளை திருடி விற்பனை செய்ததாக சுரேஷ் என்பவரை வடிமறித்து வெட்டிவிட்டு தப்பியோடினர். இதில் பலத்த காயமடைந்த சுரேஷ்குமார் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் ரஸ்தாகாதியை சேர்ந்த மகாராஜா மற்றும் 3 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரணையில் சுரேஷ்குமார் சிறார் ஒருவர் வளர்த்து வந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பன்றிகளை திருடி இறைச்சிக்காக விற்றது தெரியவந்தது. கிடப்பில் போடப்பட்ட சாலையை சீரமைக்க கோரியும் மீன் மார்க்கெட்டில் மீன் விற்பனைக்கு அனுமதி வழங்க கோரியும் செங்கல்பட்டு மாவட்டம் இடைக்கடிநாடு பேரூராட்சி அலுவலகம் முன்பு மீனவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பனையூர் சின்னக்குப்பம் பகுதியில் சாலை அமைப்பதற்காக தடுதாளி குப்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் அந்த பணி நிறுத்தப்பட்டது. இதேபோன்று கிழக்கு கடற்கரை சாலையில் பனையூர் மீனவ பெண்கள் மீன் விற்பனை செய்யக்கூடாது எனவும் தடுதாளி குப்பத்தினர் தடுத்து வருகின்றனர். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கோரி 100க்கும் மேற்பட்டோர் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசு தலைமை மருத்துவமனையில் 27 பேட்டரிகள் திருடப்பட்ட விவகாரத்தில் ஒப்பந்த பணியாளர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மகப்பேறு சிகிச்சை பிரிவில் இருந்த 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 27 பேட்டரிகள் திருடப்பட்டன. இது தொடர்பாக மருத்துவமனை கண்காணிப்பாளர் விஜயகுமார் மன்னார்குடி நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அதன்படி நடந்த விசாரணையில் மருத்துவமனையின் ஒப்பந்த பணியாளர்கள் மோகன், சுந்தர், வீரமணி ஆகியோர் பேட்டரிகளை திருடியது தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர்.